குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க முடியாது, கர்நாடகா திட்டவட்டம். காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் கூட்டம் டெல்லியில் நேற்று நடந்தது. தமிழகம், கர்நாடகா, கேரளம், புதுச்சேரி மாநிலங்களின் அதிகாரிகள் பங்கேற்று தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். கூட்டத்தின் முடிவில் KRS அணையிலிருந்து தமிழகத்துக்கு தினமும் 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டது. இதுகுறித்து கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் காங்கிரஸை சேர்ந்தவருமான ராமலிங்க ரெட்டி டெல்லியில் நேற்று கூறியதாவது: எங்களிடம் குடிக்கவே தண்ணீர் இல்லை. இத்தகைய கடினமான சூழ்நிலையில் தமிழகத்துக்கு எப்படி தண்ணீர் திறந்துவிட முடியும்? மாநிலத்தின் நலனை பாதுகாக்கும் விஷயத்தில் அரசு உறுதியாக உள்ளது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுக்கு எதிராக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்வோம். மேகதாதுவில் அணை கட்டும் விஷயத்தில் தெளிவு ஏற்பட்டுள்ளது. விரிவான திட்ட அறிக்கையை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிப்போம். அவர்களிடமிருந்து அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். தமிழக முதல்வர் விஜய் நம் முதல்வர் சிவகுமாரை சந்திக்க நேரம் கேட்டார். சிவகுமாரும் நேரம் கொடுத்துள்ளார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி இரு மாநில முதல்வர்களும் விவாதிப்பர் என அவர் கூறினார். தனுஷுக்கும் ஆட்சி மீது ஆசையா? CM விஜய் பாணியில் மாறும் காட்சி. சினிமா நடிகர்களுக்கு எப்போதும் ஒரு வழக்கம் உண்டு. ஒருவர் ஒன்றை செய்து வெற்றி பெற்றால் அதையே மற்றவர்களும் செய்வார்கள். ஒரு காதல் படம் வெற்றி பெற்றால் காதல் படமாக எடுத்து தள்ளுவார்கள். அதுபோல விஜய் அரசியலில் வெற்றி பெற்றதும் நடிகர் தனுஷுக்கும் அரசியல் ஆசை தொற்றிக்கொண்டது. வெளிப்படையாக அவர் அரசியல் பேசாவிட்டாலும் தனது ரசிகர்களை உசுப்பேற்றும் வேலையை ஆரம்பித்துள்ளார். இப்படி செய்தவர்கள் முன்பு என்ன ஆனார்கள் என்பதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எம்ஜிஆரும் சிவாஜியும் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலில் பல ஆண்டுகள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பின்னர் எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்து மக்களின் அமோக ஆதரவை பெற்றார். அதை பார்த்து சிவாஜியும் தனிக்கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற முடியாமல் தோல்வியை தழுவினார். இப்போது அதே போன்ற சூழ்நிலை தோன்றியுள்ளது. முதல்வர் விஜய் பெற்ற வெற்றியை பார்த்து தனுஷ் போன்ற நடிகர்களுக்கும் முதல்வர் ஆசை வந்துவிட்டது. விஜய்க்கு கடந்த தேர்தலில் கிடைத்த ஓட்டுகளில் பாதிதான் அவரது ரசிகர்களின் ஓட்டாக இருக்கும். மீதி பாதி ஆட்சி மாற்றத்தையும் திராவிட கட்சிகளுக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் விழுந்த பொதுவான மக்களின் ஓட்டுகள். இந்த பொதுவான ஓட்டுகள் எப்போது வேண்டுமானாலும் மாறும். இந்த பொது ஓட்டுகளை ஏற்கனவே விஜய் பெற்றுவிட்டார். இனிமேல் அந்த ஓட்டுகள் வேறு நடிகர்களுக்கு விழுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்த போது விழுந்த ஓட்டுகளில் பாதிக்கும் மேற்பட்டவை அப்போது ஆட்சியில் இருந்த திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம். CBI குற்றப்பத்திரிகை தாக்கல். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி நடந்தது. தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரால் 3ஆம் தேதி நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்பட்டது. வினாத்தாள் கசிவு தொடர்பாக CBI விசாரித்ததில் 13 பேராசிரியர்கள், தனியார் பயிற்சி மைய உரிமையாளர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் எதிராக டெல்லியில் உள்ள சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் CBI நேற்று முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் 360 சாட்சியங்கள், 422 ஆவணங்கள், 43 அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் CBI தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தகவல் ஆணையர் நியமனம் தமிழக அரசுக்கு கோர்ட் கிடுக்கி. நாட்டில் மத்திய மாநில தகவல் ஆணையங்களில் காலி பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்படுவதில்லை. நியமன செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி அஞ்சலி பரத்வாஜ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான பிரசாந்த் பூஷன் தமிழகத்தில் தலைமை தகவல் ஆணையர் உட்பட 5 பணியிடங்கள் கடந்த ஜூன் முதல் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக கோர்ட்டில் தெரிவித்தார். பணி ஓய்வு காரணமாகவே காலியிடங்கள் ஏற்பட்டுள்ளன. அவற்றை நிரப்ப 3 மாதம் அவகாசம் தேவை என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. தகவல் ஆணையங்கள் முடங்குவது மக்களின் உரிமையை பாதிக்கும். எனவே தமிழகத்தில் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர் காலி பணியிடங்களை நிரப்ப 6 வாரம் மட்டுமே அவகாசம் வழங்கப்படும். அதற்குள் இப்பணிகளை முழுமையாக முடித்து சான்றிதழ் தாக்கல் செய்ய வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மூக அழகிரி மகள் அதிரடி கைது. அடுத்த நொடியே நடந்த ட்விஸ்ட்.
முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மகள் கயல்வழிக்கு சாஸ்திரி நகர் 1வது அவென்யூவில் ஒரு கட்டடம் உள்ளது. அதில் SBI NRI கிளை வங்கி செயல்படுகிறது. இங்குள்ள லிப்ட் பழுதை சரி செய்வது தொடர்பாக வங்கி கிளை மேலாளர் ஹர்ஷன் சிங் மற்றும் கயல்வழி இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன் வங்கிக்கு சென்ற கயல்வழி கிளை மேலாளரை ஆபாசமாக பேசி கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வங்கியின் வட்டார முதன்மை மேலாளர் நமச்சிவாயம் சாஸ்திரி நகர் போலீசில் புகார் அளித்தார். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராக கயல்வழிக்கு நோட்டீஸ் வழங்கினர். இந்நிலையில் கயல்வழி சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஆஜரானார். சம்பவம் தொடர்பாக அவரிடம் 2 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தி போலீசார் அவரை கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்து பிணை பத்திரத்தை பெற்றுக்கொண்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். ரேஷன் கடைகளில் தொடரும் குளறுபடி. பருப்பு, சர்க்கரையை பாக்கெட்டில் வழங்க முடிவு. தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை இலவசமாகவும் 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 லிட்டர் பாமாயில் ஆகியவை மானிய விலையிலும் விற்கப்படுகின்றன. இதில் பாமாயில் மட்டும் பாக்கெட்டில் வழங்கப்படுகிறது. மற்ற பொருட்களை வாங்க கார்டுதாரர்கள் பை எடுத்து செல்ல வேண்டும். சில ரேஷன் கடை ஊழியர்கள் பொருட்களை எடை போட்டு வழங்குவதில் முறைகேடு செய்வதாக புகார்கள் எழுகின்றன. இதனால் கார்டுதாரர்கள் பாதிக்கப்படுகின்றனர். ரேஷன் பொருட்களை பாக்கெட்டில் வழங்குமாறு பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனவே துவரம் பருப்பு, சர்க்கரையை பாக்கெட்டில் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வரும் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. இதுகுறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: அரிசி, கோதுமையை பாக்கெட்டில் வழங்குவது சிரமம். அதனால் துவரம் பருப்பு, சர்க்கரையை பாக்கெட்டில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் யாரிடம் வாங்கப்பட்டது, தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்கள் பாக்கெட்டில் இடம்பெறும். தரம் உறுதி செய்யப்படும். மொத்தம் 2,20,00,000 கார்டுதாரர்களுக்கு பாக்கெட்டில் வழங்க ஒருவருக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகும் என்ற விவரங்கள் மதிப்பிடப்பட்டு வருகின்றன என அவர் கூறினார். மதுரை, சென்னையில் சதம் கடந்த வெப்பம். தமிழகத்தில் 28 முதல் 31ஆம் தேதி வரை இயல்பு வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் மதுரை, சென்னை உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 40.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. சென்னை, பரங்கிப்பேட்டை, திருச்சி ஆகிய இடங்களில் 102 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. கடலூர், நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, வேலூர் மற்றும் புதுச்சேரியிலும் இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்தது. இன்னும் 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.